ஹை ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே அனிமீஸ். பொருட்டோ மாங்கா சாப்டரோடைய 7th வீடியோவில் தான் இருக்கும். இதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 லைக்ஸ் டார்கெட் வச்சுருக்கோம். அதை மட்டும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி விட்டுருங்கப்பா. நெக்ஸ்ட் எபிசோடு வேகமாக போட ட்ரை பண்ணுறோம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஐப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஷிகமாருவோ கவாக்கி கிட்ட இந்த மாதிரி எய்டாவோ மேல ஒரு க்ரஷை வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட எய்டாவோ அப்படியே வெக்கப்பட்டு ஷிகமாரு டியர் அப்படின்னு சொல்ல, அப்புறம் நம்ம ஷிகமாரு டீம்ஸ் அவனுடைய மிஷனை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பொருட்டோ பக்கத்துல மோமோஷிக்கு வந்து நிக்கிறத கவாக்கி அப்புறமா சாஸ்கே 2 பேரும் சென்ஸ் பண்றதோட போன சாப்டர் முடிச்சிருப்பாங்க. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம எய்டாவை காட்டுறாங்க. எய்டாவோ ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்கா. அப்ப டைமனும் ஒரு வழியா நம்ம இங்க வந்தாச்சு. அப்ப அந்த இடத்துக்கு ஷிகமாரு வந்து வெல்கம் டு கொனகா வில்லேஜ் எய்டா அண்ட் டைமன் அப்படின்னு சொல்லி ஷிகமாரு வெல்கம் பண்ண, ஷிகமாருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த சாயோ எய்டாவை பார்த்து இவனடா இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு பாக்கறதோட சுத்தி இருக்கிற எல்லாரையும் காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே எய்டா இவனடா இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு. இப்ப எய்டாவோ டியர், நீ சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு புரிஞ்சிடுச்சு, உன்னுடைய அந்த பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஷிகமாரு நான் நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்குவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். ஷிகமாரு எய்டாவோடைய லிட்டில் பிரதர் டீமனை பாக்குறான். நீ தான் எய்டாவோடைய லிட்டில் பிரதர் டேமனா அப்படின்னு சொல்லி பார்க்க, அப்ப சாய் பயபுள்ளியும் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னு தெரியுது, வாங்க உங்களுக்கு நான் தங்க வேண்டிய இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப எய்டாவோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, தேங்க்யூ, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பறக்கிறத பார்த்து எல்லாம் ஷாக்காக, ஷிகமாரு நீ எப்படி பறக்கிறன்னு ஷாக்காக, அப்போ டேமனும் எங்க அக்காவுக்கு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது, அதனால அவ மேல பறந்துதான் போவா. எய்டா எனக்கு ஆல்ரெடி போக வேண்டிய இடம் தெரியும், அதனால நான் வந்து அங்க போறேன், முன்னாடி நீங்க பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. போனதுக்கு அப்புறம் அம்மாட அப்படியே கூலா வந்து எய்டாவுடைய கால்ன்றது சும்மா இல்லை, அவளால ஒட்சுசுகிஸ் மாதிரி பறக்க முடியும். ஈவன் பொருட்டோ அண்ட் கவாக்கியால கூட இன்னும் கொஞ்ச நாள்ல பறக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நான் உன்னை திரும்பி பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அம்மாடோ அப்படின்னு சொல்லி ஷிகமாருக்கு ஷாக்காக, அப்போ உடனே ஷிகமாரு மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நினைக்கிறான், நீ போன வாட்டி பாதியில விட்ட கதையை முழுசா சொல்லிதான் அவனு, உனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி எய்டா தங்க போற பில்டிங்கை காட்டுறாங்க. ஆல்ரெடி அந்த பில்டிங்ல பொருட்டோ அண்ட் கவாக்கி 3 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொருட்டோ அந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு இது பயங்கரமா இருக்கு, இந்த பில்டிங் எப்படி வாங்கினீங்க, 2 நாளுக்கு முன்னாடி தான் இந்த மிஷினே அசம்பிள் பண்ணீங்க, அதுக்குள்ள இந்த மிஷின் இவ்வளவு பெரிய பில்டிங்கை வாங்கியிருக்கீங்க, ஒரு முக்கியமான ஒரு ஆளுடைய பில்டிங் தான் இது, இதை நாங்கள் அவங்க காலில் வியாத குறையா கெஞ்சி வாங்கியிருக்கோம், இந்த மிஷின் நம்ம வில்லேஜுக்கே ரொம்ப முக்கியமான மிஷின் சொல்றதுனால அவங்களும் வேற வழி இல்லாத கொடுத்துருக்காங்க, இது நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு கோனகாமரு சொல்ல, கவாக்கி அதெல்லாம் பார்த்துட்டு டேய் பொருட்டோ என்னடா உனக்கு ரொம்ப தைரியமா சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு அப்படியே பயமே இல்லாத மாதிரி நடிக்காத, நான் எதுக்குடா பயப்படணும், நான் சந்தோஷமா தான்டா இருக்கேன், இந்த பில்டிங் ஒரு நிமிஷம் பாரு எவ்வளவு இன்க்ரெடிபிளா பயங்கர அழகா இருக்கு, இதை பார்த்து நான் கொஞ்சம் கூட எக்ஸைட் ஆகக்கூடாதா, சும்மா என்னையே நோண்டிட்டு இருப்பான். அதை கேட்ட கவாக்கியோ டே பொடி பயலே, இது வந்து ஒரு மிஷினுக்காக வந்திருக்கோம், நம்ம வந்து இங்க விளையாட வரல அப்படின்னு சொல்ல, டேய் லூசு பயலே நம்ம மிஷினே இங்க தங்கறது தான்டா அப்படின்னு சொல்ல, கோனகாமரு டே சண்டை போடாதீங்கடா கம்முன்னு இருங்கடா அப்படின்னு சொல்ல, நம்ம இங்க வந்ததுக்கான ரீசன்ன்றது எய்டா கூட ஒரு பாண்டை கிரியேட் பண்றதா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டு இருந்தீங்கன்னா எய்டா கூட எப்படி ஒரு பாண்டை கிரியேட் பண்ணுவீங்க, அதுக்கு பொருட்டோவோ அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க சென்சே, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இப்போ கவாக்கி பொருட்டோவை பார்த்தோன்னே அவனுக்கு பழைய ஞாபகம் வருது, அதாவது ஒக்காக்கி ஆபீஸ்ல பொருட்டோ பக்கத்துல மோமோஷிக்கு நிக்கிட்ட பார்த்துருப்பான்ல, அது ஞாபகம் வருது. நம்ம சாரடாவோ எய்டாவுடைய சென்ட்ரிங்கன் மூலமா அவளால் எல்லா இடத்தையும் பார்க்க முடியுன்றதுனால நம்ம அவளை வாட்ச் பண்றதே ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயம்தான். பட் இந்த மாதிரி ஒரு வெட்ட வெளியில் நிக்க வச்சு அவளை வாட்ச் பண்ண வைப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. அதுக்கு மெட்சிக்கியோ ஷிகமாரு அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷரான மூமெண்ட்டை கொடுக்கறதுக்காக தான் நம்மளை இந்த வேலையை செய்ய வைக்கிறாரு. அதுக்கு சாரடாவோ அது இது ஈஸியா சொல்லிட்டாரு, இதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு நான் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்குள்ள திடீர்னு யாரும் நுழைஞ்ச மாதிரி இருக்கு, யாரா அதுன்னு பார்த்தா ஷிக்கடோ ஈனோஜின் சோஜோ தான் வந்திருப்பாங்க. சாரடா அவங்கள பார்த்து ஷாக்காக நீங்க ஏன்டா இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே அவனுங்களோ ஏதோ இங்க ஒரு அழகான பொண்ணு வருதாமே, அதை கேட்டவொடனே எங்களால கியூரியாசிட்டி அடக்க முடியல, அவளை பாக்குறதுக்காக நாங்க ஓடோடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, சோஜோ அந்த டைம்ல அந்த ஃபாரினர் கவாக்கிய பார்க்க தான் வந்திருக்காளாமே, அவ என்னுடைய ரைவல் ஆயிட்டா, அதனால என்னுடைய ரைவலான ஃபாரினர் தான் நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல, அதெல்லாம் நீயா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈனோஜின்னு கேட்க, அதுக்கு சோஜோ சண்டை போட்டுருக்கிறத பார்த்து சாரடா நீங்க எங்கன்னா அடிச்சுட்டு மாளுங்கடா அங்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி சாரடா கத்த, மீச்சுக்கி சாரடா அவ வந்துட்டா அப்படின்னு சொல்ல, மீச்சுக்கி சாரடா உடனே வேகமா அங்க பார்க்க, அங்க தூரத்துல பார்த்தா நம்ம எய்டாவோ பயங்கர வேகமா பறந்து வந்து அழகா லேண்ட் ஆக, இவ என்னடா பறந்து வந்து லேண்ட் ஆகிறான்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எய்டாவுடைய கண்ணை பார்த்த ஈனோன் சோஜோ வாவ் இவ என்ன இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி போய் நிக்க, அப்ப சிக்கடாயோ கொஞ்சம் தள்ளுங்கப்பா அவ எப்படி இருக்கா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அப்ப சாரடாவோ
மிச்சிக்கி நீ வா நம்ம போய் பொருட்டோ கிட்டே கவாக்கி கிட்டே இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அப்போ மிச்சிக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நான் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி நின்று பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ சாரடாவோ நீ நல்லா தான் இருக்கியா மிச்சிக்கி அப்படின்னு கேட்க, அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு மிச்சிக்கி சொல்ல, அதை கட் பண்ணி கோணகாமர் காட்டுறான். கோணகாமரோ சரி ஓகே நீங்கள் பார்த்துக்கங்க, நான் என்னோட பிளேஸ்க்கு நான் போய் நிற்கிறேன். சென்சுரி யூனிட் எப்பயுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயம் சொல்லணும் மைண்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஜுட்ஸு மூலமாக எனக்கு வேக வேகமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் எனக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல பொருட்டோ சரி ஓகே ஷுவர் போ 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 அப்படின்னு நிற்க, சரி சரி வேலையை ஒழுங்கா பாருங்கடா லவடிக்கு பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோணகாமரு கிளம்ப. இப்போ சாரடா உடனே மைண்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஜுட்ஸு மூலமாக மாஸ்டர் கோணகாமரு அப்படின்னு கூப்பிட, சொல்லு சாரடா அப்படின்னு கேட்க, சாரடா ஈடா இங்க வந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஈடா அப்படியே உள்ள காலை எடுத்து வச்சு நடந்து வர, அங்கிருந்து கட் பண்ணி சாரடாவை காட்டுறாங்க. சாரடாவோ ஐயோ மாஸ்டர் கோணகாமரு இருக்கியா இல்லையா என் லைன்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறா. அப்போ ஈனோஜினோ அங்க எதனா நடந்திருக்குமோ நம்ம போய் பக்கத்துல வேணா பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, அப்ப மிச்சிக்கியோ இழிச்சிக்கிட்டு சரி வா நம்ம இதுதான் நல்ல ஐடியாவா தருது போய் பாப்போமா அப்படின்னு கேட்க, சாரடா வாய்ப்பில்ல ராஜா சிக்கடாயோ சாரிடா நானா இவங்களுக்கு தேவையில்லாத இங்கே கூப்பிட்டு வந்தேன் ரொம்ப பண்றானுங்கள அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஒழுங்கா பார்க்காதனால ஓமாலையும் ஏமாலையும் அந்த எபிலிட்டி வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சிக்கடா பார்த்து சாரடா சொல்ல, இப்போ அந்த இடத்துக்குள்ள ஒருத்தவங்க வந்து யார் அதுன்னு பார்த்தா மொய்பி தான். உங்க 2 பேர் யார் இங்க விட்டது அப்படின்னு சொல்லிட்டு காதை பிச்சுக்கில்ல. மொய்பியோ சரி ஓகே சாரடா என்னை மன்னிச்சிரு, இன்னொரு வாட்டி இவங்க வராத பாத்துக்கிறேன், உங்களுக்கு 3 மணி நேரம் ட்ரைனிங் தான்டா பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்ல, சரி சாரடா என்ன ஈடா இங்க வந்துட்டாளா, கோணாமூர் அங்கே தான் இருக்கானா அப்படின்னு கேட்க, ஆமா கோணாமூர் அங்கே தான் இருக்காரு, ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல ரெஸ்பான்ஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாரு, என்ன நடந்துச்சுன்னு புரியல. இப்போ அதுக்கு அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு கோணகாமூர் அவ்வளோ வழிய மாட்டான்னு நினைக்கிறேன், டேய் பீஸ்டாங்கடா அப்படின்னு சொல்றதோட அங்கேருந்து கட் பண்ணி எய்டாவை கட்டுறாங்க. எய்டாவை பார்த்து கோணகாமரு ஃபுல்லா வலிஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். எய்டா கேஷுவலா நீ ஒக்காயோடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இல்ல ஹவுஸ் ஸ்வீட் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட கோணகாமரு பயங்கர வெக்கப்பட்டு மயக்கம் போட்டு படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துருவான். பொருட்டோ வேகமா வந்து கோணகாமரு சென்சே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறான், மயக்கம் போட்டு விழுந்து கிடப்பான். இப்போ பொருட்டோ வெளியேட்டி பார்த்து எய்டா நீ தான் வந்திருக்கியா, இது வந்தாலும் கீழே வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அங்கிருந்து ஏதோ ஒன்று வேகமா வந்து பொருட்டோ முதுகுல வைக்கார, என்னடா அது அப்படின்ட்டு பொருட்டோ ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்க, டே உசுமாக்கி பொருட்டோ நான் தான்டா டெய்மனு என்ன மறந்துட்டியா அப்படின்னு கேட்க, என்னது டெய்மனா, ஆமாடா நான் தான் லிட்டில் பிரதர் டெய்மன், ஈடாவுடைய லிட்டில் பிரதர். என்னது எய்டாவுடைய லிட்டில் பிரதரா, கவாக்கி இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல, எய்டா கூட யாரும் வரத்தா என்கிட்ட யாரும் சொல்லலையே அப்படின்னு கேட்க, அப்ப டேமனோ நீங்க 2 பேருமே ஒச்சு கிஸ் தானடா, உங்க 2 பேராலையும் எங்க அக்காவை கொல்ல முடியும், பட் நீங்க என்னதான் முக்கினாலும் எங்க அக்காவை உங்களை கொல்லவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, அப்ப கவாக்கி டே பொடிப்பையில நீ என்ன லூசா என்னத்தையாவது வளரிக்கிட்டே இருக்க. அதுக்கு டேமனோ ஓ என்னையே நீ லூசுன்றியா, உன்னுடைய வாய் பேச்செல்லாம் விட்டுட்டு என் பக்கத்துல வந்து நின்னு பாரு யாரு லூசுன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல, கவாக்கியோ லைட்டா காண்டாய் டேய் உன்னை வச்சுக்கிட்டு கூட சண்டை போடலாம் எனக்கு நேரில் வர்றேன் அங்கிட்டு உன்னை அப்படியே பறக்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டிங் விட்டு தூக்கி போறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஃபுல் ஃபோர்ஸில் அட்டாக் பண்ண வர பொருட்டோ டே வேணாடா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஃபுல் ஃபோர்ஸில் வந்து அட்டாக் பண்ண வர அதை அழகாக ரிப்ளட் பண்ணி விட்டுருவான். அந்த ஃபுல் ஃபோர்ஸோடைய பவரோட கவாக்கி மேலே அது ரிஃப்ளெக்ட் ஆக ஹேர்ல பறந்து போய் செவுத்துல அடிச்சு கீழே வந்தவன் என்னடா நடந்துச்சுங்க அப்படின்னு ஷாக்கா பார்க்க, அப்ப டேமன் அழகா கீழே இறங்கி வந்து சாரி கவாக்கி நான் அப்ப பண்ணது சீட்டிங் மாதிரி தான் இருக்கு, சரி ஓகே திருப்பி வந்து ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லி நிக்க, இப்ப கவாக்கி அவனுடைய கண்ணை யூஸ் பண்ணி ராடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண அசால்ட்டா கையில பிடிச்சிருவாங்க. அதை கையில பிடிச்சது மட்டும் இல்லாத வாயிலெல்லாம் கடிச்சு பிடிப்பான். அதை பார்த்து இப்ப எப்படி இவ்வளவு ஸ்பீடா ரியாக்ட் பண்றான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க, அந்த ராடெல்லாம் கீழே போட்டு வேகமா வந்து டேமன் ஒரே உத கவாக்கியோட முட்டை எத்துல கவாக்கி போய் கீழே விழுந்து மயக்கமே போட்டுருவாங்க. பொருட்டு இதெல்லாம் பார்த்து காண்டாய் டேய் எதுக்குடா அவனை இப்ப அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஒரு பஞ்சை கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பஞ்ச் பண்ண, அந்த பஞ்சை அப்படியே கையில் பிடிச்சிருவான். காலில் அட்டாக் பண்ண பார்க்க காலை அப்படியே தடுத்து விட்டுருவான். அப்புறம் ஒரே அடி தான் அடிப்பான். பொருட்டோவும் சாப்டர் க்ளோஸ்ன்ற மாதிரி மயக்கம் போட்டு வந்துடுவான். மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது கவாக்கி வந்து எய்டாவுடைய மடியில் படுத்துக்கிட்டு இருப்பான். பொருட்டோ இதெல்லாம் பார்த்துட்டு இது என்னடா கன்றாவி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க, எய்டா உடனே என் தம்பி அப்படி ஆர்ஷன் நடந்துக்கிட்டதுக்கு நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதெல்லாம் கேட்ட பொருட்டோவும் இது மாதிரிலாம் அவன் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமோ இல்லையா, ஏன் அந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு கேட்க, இந்த மாதிரிலாம் நீ இன்னொரு வாட்டி எங்கள் 2 பேர் கூடயும் மோதவே கூடாது, எங்களுடைய பவர் லெவல்ஸ் என்னன்றதை உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டலாம் தான் இப்படி பண்ண அப்படின்னு டேமன் சொல்ல, இதெல்லாம் கேட்ட பொருட்டோ ஷாக்காக மெதுவாக கவாக்கி மயக்கத்துலேருந்து எழுந்துச்சு எய்டா ஒரு பார்வை பார்க்க, கவாக்கி எய்டா பார்த்தோன்னே எய்டா பயங்கரமாக அப்படியே வெக்கப்படுறா. அப்போ டேமனும் என்ன கவாக்கி எங்கள் அக்காவுடைய மடி நைஸாக சாஃப்டாக இருந்துச்சா அப்படின்னு கேட்க, அதுக்கு கவாக்கி வாய மூறா அப்படின்னு சொல்லி காண்டா ஆகிறான். இப்போ சிக்கமாரு பொருட்டோ மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு மூலமாக காண்டாக்ட் பண்ணி பொருட்டோ அங்கே எய்டாவோ டேமனும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க வந்து இங்கே ஒரு பெரிய கூத்தே நடந்து போச்சியா,
இப்போ வந்து கேட்குற பத்தியா நீ? சாரி பருட்டோ, ஏடா பறந்து வந்தனால என்னால் ஒரு ப்ராப்பரான இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க முடியல, என்னை மன்னிச்சிரு. அப்போ டைமண்ட் சிரிச்சுக்கிட்டு இருந்த பார்த்து பருட்டோ, சரி ஓகே, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லையா, என் உயிர் எடுக்காது, இங்கே எல்லாம் நல்லா தான் இருக்கும். சரி ஓகே பருட்டோ, நாங்கள் இங்கே அம்மாடா கூட இருக்கோம். அம்மாடா அந்த சிப்ளிங்ஸை பற்றியும் பல விஷயங்களை பற்றியும் அம்மாடா இங்கே சொல்ல போகிறான். இதுக்கு மேலே மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி சொல்லு அம்மாடா அப்படின்னு சொல்ல, அம்மாடாவோ சரி ஓகே, என்னை ஸ்மோக் பண்ண விட்டிங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ பருட்டோ இந்த மிஷின் ரொம்ப முக்கியம் தான்யா அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடிச்சிருப்பாங்க. இதுக்கு முந்தின சாப்டர்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த சாப்டர்லாம் எப்படி இருக்குது, இன்னும் எதனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுமா, நம்ம வீடியோஸில் எதனாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுமான்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு லைக்கு, அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு ஐப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை மட்டும் தட்டி விடுங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.